ஐயப்பனை அறிவோம் வாருங்கள். சபரிமலையில நெய் சேகரிப்பு ஏன், எதுக்காக என்பதுதான் உங்க கேள்வி. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு சர்ண கோஷத்துல குறிப்பிட்ட மாதிரி ஐயப்பனுக்காகத்தான் இந்த நெய் கொண்டு வரப்படுது. ஐயப்பனுக்கு ரொம்ப விருப்பமானது நெய். காரணம், சிவன் விஷ்ணுவோட மோகினி அவதாரத்துல படைக்கப்பட்டவர் தான் ஐயப்பன். முக்கண் உடையது தேங்காய், அதனால் நெற்றிக்கண் உட்பட 3 கண்கள் கொண்ட சிவனாக தேங்காய் கருதப்படுது. அதுல மகாவிஷ்ணுவோட அம்சமா கருதப்படுதான் பசுவோட நெய். இது ரெண்டுமே ஒன்னு சேர்த்து ஐயப்பனுக்கு நம்ம நெய்யை பிரதானமா படைக்கிறோம். தேங்காய் கெட்டு போற பொருள், ஆனா அதுக்குள்ள இருக்கிற நெய் கெட்டு போகாத ஒரு அற்புதமான பொருள். ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வர்ற இந்த நெய்யை சன்னிதானத்துல வலது புறமா இருக்கிற தேவஸ்தான அலுவலகத்துல கொடுக்கணும். சன்னிதானத்துல இடது புறமா அபிஷேகத்துக்கு வழங்கிய பாத்திரத்தையும் நீங்க வாங்கிக்கணும். சபரிமலை தந்திரிகள் தான் இங்க நெய் அபிஷேகம் செய்வாங்க. அந்த நெய்யை சிறிதளவு பாத்திரத்துல ஊத்தி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை குருசாமி கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குருசாமி தன்னோட வந்த ஐயப்ப பக்தர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்துருவாரு. நெய் அபிஷேகம் காலையில 3:30 மணிக்கு துவங்கி 7 மணி வரைக்கும் முதல் கட்டமா நடக்கப்படும். அதற்கு அடுத்ததா 2ஆம் கட்டமா 8:30 இருந்து 11 மணி வரைக்கும் இங்க நெய் அபிஷேகம் நடக்கும். இது மட்டும் இல்லாம சபரிமலைக்கு குழுவா வராம தனியா வர்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சன்னிதானத்துல நெய் தோணி ஒன்னு இருக்கு. இதுல தேங்காயை உடைச்சி நெய்யை ஊத்தணும். விடப்பட்ட நெய்யை வச்சு காலையில 11:15 இருந்து பிற்பகல் வரைக்கும் நெய் அபிஷேகம் செய்வாங்க. இங்க நெய் அபிஷேகம் பண்ணோம்னா கண்டிப்பா தேவஸ்தான டிக்கெட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெய் வேணும்னா இங்க தேவஸ்தான அலுவலகத்திலேயே நெய் தனியாக விற்பனையும் செய்யறாங்க. அதையும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து என்னன்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.